ஹலோ மக்களே, இன்னைக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி நான் என்னோட PS4 ப்ரோவை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு PS5 வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த லோன் வுல்ஃப் ஷோ. இதுதான் மக்களே நம்ம புதுசாக வாங்கின PS5. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் PS5ன்னு பிராண்டிங் இருக்குது. கன்சோலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் டாப் ரைட்டில் டிஸ்பிளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 8K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 4K at 120Hz அண்ட் HDRும் சப்போர்ட் பண்ணும். இது ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். தென் அப்படியே கீழே இதோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்குது, CFI 1208A. நவம்பர் 2020 ரிலீஸ் ஆனது 1018A. ஸோ நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா இதோட வெர்ஷனும் பார்த்து வாங்குங்க. தென் சைடில் PS5 லோகோ கொடுத்துருக்காங்க அண்டு கீழே பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறப்போ பார்ப்போம். அதர் சைடில் கன்சோல் அண்ட் கண்ட்ரோலரோட இமேஜஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் PS5 லோகோவும் கொடுத்துருக்காங்க. தென் சைடில் ப்ளே லைக் நெவர் பிஃபோர்னு ஸ்லோகனோட அகெயின் கன்சோல் அண்ட் கண்ட்ரோலரோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே இதோட கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற பாக்ஸை வெளியில் எடுப்போம். ஆப்பிள் மாதிரியே இந்த சோனி PlayStationோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்குது. உள்ளே இருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அவங்களோட பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. சேஃப்டி கைட் அண்ட் குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. எப்படியும் எவனும் இதை படிக்க போகிறதில்ல, அப்புறம் ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பவர் கார்டு இருக்குது. யூஸ்வலாக PS4ல கொடுத்துருக்குற அதே டைப் தான் இருக்குது. ஒயர் நல்லா திக்காகவே இருக்குது. இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். தென் கண்ட்ரோலர் இருக்குது. எல்லாருமே இந்த கண்ட்ரோலரோட டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலரை ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு நம்மளும் விளையாண்டு பார்த்துருவோம். அண்ட் இதோட டச் அண்ட் ஃபீலுமே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு PS5ஓட ஸ்டாண்ட் அண்ட் HDMI கேபிள் இருக்குது. PS5 ஸ்டாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே கண்ட்ரோலர் சார்ஜ் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்காங்க. நார்மலாக USB Type B தான் கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது.
அண்ட் அதோட பின்னை கவர் பண்ணுற அந்த பட்டை கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இது தவிர டாப் பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இதை தனியாக எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருவோம். இந்த டாப் பாக்ஸை எடுத்தோடனே உள்ளே நம்ம கன்சோல் தான் இருக்குது. ஸோ இப்போது உள்ளே இருக்கிற நம்ம கன்சோலை, அதாவது நம்ம ஒயிட் பீஸ்ட்டை வெளியில் பொறுமையாக எடுப்போம். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி இந்த கன்சோலை பொறுமையாக அன்ட்ராப் பண்ணுவோம். வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கீழே வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இந்த ரேப்பை அன்வீல் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட தான் காட்டுறேன். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே இது ஒயிட் பீஸ்ட் தான். இப்போ நம்ம ஒயிட் பீஸ்ட்டை டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டிவியில் கனெக்ட் பண்ண உடனே கன்சோல் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி இந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போது கன்சோலோட கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ண சொல்லுது. கனெக்ட் பண்ணி PS5 பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண கேட்குது. நம்ம எப்போதும் போல் இங்கிலீஷ் USA கொடுப்போம். நெக்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம டைரெக்டாக வைஃபைல கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே வைஃபையோட கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் டிஸ்பிளே ஏரியா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். நமக்கு ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். HDR அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து செட் பண்ணிப்போம். ஸோ உங்களை டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட டிஸ்க் எதுவுமே இல்லாதனால கண்டினியூ வித் டிஸ்க் கொடுத்துப்போம். பவர் ஆப்ஷன்ஸ் ஃபார் ரெஸ்ட் மோட், இதுக்கு நம்ம ஆப்டிமைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே கொடுப்போம். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு ஓகே கொடுத்துப்போம். என்கிட்ட ஆல்ரெடி PSN லாகின் இருக்கிறதுனால அதுவே கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது சைன்இன் ஆகிறதுக்கு. சைன்இன் ஆனோடனே நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸ் பற்றி கேட்குது. ப்ரைவசி செட்டிங்ஸ் ப்ரொஃபைலில் சோஷியல் அண்ட் ஓப்பன் கொடுத்துப்போம். பட் இருந்தாலும் நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுப்போம். எந்த நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணாலுமே ப்ரைவசி செட்டிங்ஸ் மட்டும் எப்போதும் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, மற்ற செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அப்ளை கொடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் எப்போதுமே டோன்ட் அலோன்னே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு கடைசியாக நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ PS4 கம்பேர் பண்ணுறப்போ PS5ல் அடிஷ்னலாக இந்த 4 டிஜிட் பாஸ்கோட் கேட்கும் நீங்கள் லாகின் பண்ணும்போது. ஸோ இது ஒரு நல்ல ஆட்-ஆன்னே சொல்லலாம். தென் ஃபேமிலி ஆன் PlayStation. ஓகே, இதுக்கு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது கேம் நம்ம லைப்ரரியில் இருக்க கேம்ஸை டவுன்லோட் பண்ண சொல்லுது. இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஸ் மட்டும் ரிவ்யூ பண்ணி அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிப்போம். நமக்கு தேவையான ஆப்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத ஆப்ஸை அன்செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுப்போம். PS4 ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்ததுனால நம்மளால் இப்போதைக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கடைசியாக எல்லா செட்டிங்ஸும் முடித்ததுக்கப்புறம் இப்போது PS5ஓட ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கேம் லைப்ரரிக்கு போய் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிப்போம். இல்லைனா லைசன்ஸ் ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். PS4 ப்ரோவோட கேம் லைப்ரரி கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. அண்ட் அங்கே எல்லா கேமுமே நமக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். பட் இதில் இந்த ஆப்ஷனே காட்டல. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் க்ரை 6 தேடி கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டேன். உள்ளே போனதும் நமக்கு 2 வெர்ஷன் காட்டுது. நமக்கு தேவை PS5 வெர்ஷன். ஸோ இதுக்குள்ளே போனால் நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுது. ஸோ டவுன்லோட் கொடுத்துப்போம். இப்போ என்னோட PS5 பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அதோட கீ ஃபீச்சர்ஸ் காட்டுது. ஸோ கீழே இருக்கிற ஐக்கானோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னன்ட்டு நமக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகுது. ஸோ நார்மலாக PS4ஓட கம்பேர் பண்ணுறப்போ இது கீழே சின்னதாக ஐக்கான்ஸ் மட்டும் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. PS4ல் லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு ஒரு 20% ஃபுல்லாக ஸ்க்ரீனை ஆக்குபை பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம காட்டும். பட் இது கொஞ்சம் மினிமலாகவே இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாகவே நமக்கு மைக்கு ஆனில் தான் இருக்கும். அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு கண்ட்ரோலர்லேயே சின்னதாக ஒரு பட்டன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, கேம் நமக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிப்போம். பேருக்கு தான் 1 TB ஸ்டோரேஜ், ஆனால் 667 GB தான் காட்டுது. அதுலேயும் ஃபார் க்ரையே 101 GB ஆக்குபை பண்ணிக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேம் மட்டுமே கிட்டத்தட்ட 102 GB.
அண்ட் 8GB தனியாக சிஸ்டம்காக டெடிகேட்டாக ஒதுக்கிட்டாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எப்படியும் Far Cry 6 டவுன்லோட் ஆக 1 hour ஆகிடும். டவுன்லோட் ஆனதும் நான் என் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.